பத்திரிகை நண்பர்களே, நான் சொன்னாதான் நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப நேர்லயே பாருங்க. ஒரு ஐஏஎஸ் ஆம்பளை ஆபீசரும் ஒரு ஐபிஎஸ் பொம்பளை ஆபீசரும் மக்களுக்கு செய்யற சேவையை பாருங்க. கூட்டமில்லாத ஓட்டலா பார்த்து 2 பேரும் சேர்ந்து கூத்தடிக்கிறாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்றியா இல்ல டிராபிக் போலீஸா மாறிட்டியா? கையங்களமா மாட்டிட்டோன்னு கோவப்படுறீங்களா? ஊருக்குள்ள பரபரப்பான நியூஸ் எதுவும் இல்லைன்னு தேடிட்டு இருந்தாங்க. அதான் இவங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு சாயந்தர பேப்பர்ல ஹெட்டிங்ல உயர் அதிகாரிகளின் காதல் லீலைகள் உங்க மேட்டர் தான். நீ ஏன்டா வாய பொளந்து என்ன பாத்துட்டு இருக்க? இந்த காதல் ஜோடி போட்டோ விடு. ஏய், கேமரா கீழே போடு. கீழே போடு. புட் தட் டவுன். இவனை எதுக்கு எடுக்க வேண்டாங்கற? இதே தப்ப வேற யாராவது பண்ணியிருந்தா இந்நேரம் போட்டோ எடுத்து பத்திரிக்கையில பெருசா போட்டிருப்பீங்க. ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? உங்க லீலைகள் மட்டும் வெளிய யாருக்கு தெரியக்கூடாது இல்ல? எறா போட்டோவே. ஏய், எடுத்தியானா கேமரா உடைச்சிருவேன். பத்திரிகை நண்பர்களே நல்லா கேட்டுக்குங்க. போட்டோ எடுத்தா கேமராவை உடைச்சு போடுவாங்களாமா. இவங்களுக்குள்ள எந்த தப்பு இல்லைன்னா போட்டோ எடுக்க சொல்ல வேண்டியதானே? அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ தப்பு இருக்கு. மாசியாவது ஓசியாவது. நீ எழுதுறா. 1 minute. உனக்கு என்ன? போட்டோ எடுங்க. ப்ளீஸ் போட்டோ எடுங்க. ஈஸ்வர் என்ன? ப்ளீஸ் ரேகா, நானே சொல்லிடுறேன். என்கேஜ்மெண்ட்டை சிம்பிளா முடிச்சிடலாம் தான் உங்களை யாரையும் கூப்பிடல. ஓ எஸ், நானும் ரேகாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு எங்களுடைய நிச்சயதார்த்தம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுல பெரியவங்க எல்லாம் இங்க வந்துருவாங்க. எனிஹவ், நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, விருந்துல கலந்துக்கங்க. சார், இதெல்லாம் ஒரு கவர் ஸ்டோரின்னு போட்டா எங்க எடிட்டர் எங்களை தொலைச்சிடுவார் சார். நாங்க வரோம் சார். புத்திசாலி. என்ன? வெரி சாரி ரேகா. நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க அசிங்கப்படக்கூடாது. இந்த சூழ்நிலையில எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. சாரி. இன்னைக்கு எங்களுடைய ரேகா. அம்மா, என்னம்மா இன்னும் தூங்காம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா. இங்க பாருமா, ஈஸ்வர் செஞ்சது தப்பா சரியான்னு நீ குழம்ப வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அவர் செஞ்சது 100க்கு 100 சரி. ஆமாம்மா, ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட பொம்பளைங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற ஆம்பளைங்க நிறைஞ்ச உலகம்மா இது. ஆனா ஈஸ்வர் உன் மானத்தை காப்பாத்திருக்காரு. எனக்கு என்னமோ அவர் ரொம்ப நல்லவர்னு தோணுதுமா. அந்த இக்கட்டான சூழ்நிலையில நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னது வாயளவுல சொன்ன வார்த்தையா எனக்கு தோணல. அவர் மனசுல இருந்து வந்த வார்த்தை மாதிரிதான் எனக்கு தோணுது. இத்தனை நாளா உனக்கு கல்யாணம் நடக்கலையேன்னு நான் மனசுக்குள்ளேயே எவ்வளவு புழுங்கிருக்க தெரியுமா?
ஈஸ்வர் மாதிரி ஒரு நல்லவர் உன் வாழ்க்கையில கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் இது தள்ளி போயிருக்குன்னு இப்பதாம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரேகா, நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுமா. ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், ஒரு நாளும் என்னோ அறியாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. சிக்கன்ல மசாலா போட்டு உப்பெல்லாம் போட்டேன், நீ வேற உப்பு போட்டுறாத, அப்புறம் நான் கிருப்பா கிட்ட அடி வாங்க முடியாது. ஆமா, இந்த ரசப்பொடியை எங்க வச்சேன்? இதுக்கு தான் 2 பேர் சமையல் பண்ணக்கூடாதுங்கிறது. நான் ஒரு இடத்துல வச்சா நீ ஒரு இடத்துல வைக்கிற. என்ன யோசனை? நீ அந்த நேரத்தில் பொய் சொன்னதும் நியாயம்தான். நீ மட்டும் அப்படி சொல்லலைன்னா அப்புறம் நீ அதுக்காக வருத்தப்பட வேண்டி வரும். ஆமாப்பா, பொய்மையும் வாய்மை இடத்து. இல்லப்பா, ரேகா என்னை பத்தி தப்பா ஒன்றும் நினைக்க மாட்டா. ஏன்னா அவ புத்திசாலி. அந்த நேரத்தில் அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கும், ஏன் உன் மேல கோபமாகவும் இருந்திருக்கும். ஆனா அப்புறமா யோசனை பண்ணி பார்த்துருப்ப, நீ செஞ்சதும் சரிதான் அவளுக்கு தோணி இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் நீ யோசனை பண்ணி பார்க்கணும். உங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிற அந்த மாசி மூலமாவே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிறது ஆண்டவனுடைய விருப்பம் போல இருக்கு. அதனால தான் இப்படி எல்லாம் நடந்தது. மனசை போட்டு குழப்பிக்காத. என்ன, நீ போய் டைனிங் டேபிள் உட்காரு, நானே எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். போப்பா, சொல்றதை கேளு, போ. வரேன் வரேன். ஹலோ ஐயா, நான் பார்வதி பேசுறேன். சொல்லுங்கம்மா. வந்து சொல்லுங்க. ரேகா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாயா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா, இப்பதான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ரொம்ப நன்றிம்மா. நான் ஈஸ்வர் கிட்ட சொல்றேம்மா. சரி சரி. ஈஸ்வர், ஈஸ்வர். சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அது நம்ம கத்துக் கொடுத்தது ஒண்ணுதான். நாம வாழணும்னா யார வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். கேன் கேன். நாங்க இல்லைன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது.
எங்க என்ன இது? இல்ல சும்மா இருந்ததுன்னு. சும்மா ஏன் இருக்க? ஐயோ நான் சும்மா இல்ல, இது சும்மா இருக்குதுன்னு அப்படியே குத்தி குத்தி உடம்புல பலத்தை ஏத்திக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அவசியம் இப்போ இது. இல்ல இது நான் மத்தவங்களை அடிக்கிறதுக்கு இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மத்தவங்க என்ன அடிக்கும் போது நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் எல்லாம். கொஞ்சம் கூட சுடு சொரண இல்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வரவா போகுது. சரி போய் தண்ணி அடி. தண்ணி அடிக்கிற பழக்கம் தான் எனக்கு இல்லையே. செடிக்கு தண்ணி ஊத்துன்னு சொன்னையா? செடிக்கா? சரி சரி. இப்போ நான் செடிக்கு தண்ணி ஊத்த போறதா இல்ல கேட்ட திறந்து விட போறதா? போய் கேட்ட துறையா முண்டம். முண்டம் இல்ல தண்டம். இந்த வீட்டுல ஆம்பளைங்க யாரும் இல்லீங்களே? அப்போ நீங்க யாரு? உங்களதான் சார் கேக்குறேன். யார் நீங்க? ஏ தண்டம். இவங்க பேர் நீலாம்பரி. இவங்க கிட்ட நான் புருஷனா ஒர்க் பண்றேன். தண்டபாணிங்கிற என்னுடைய பெரிய பேரை சுருக்கி. தள்ளி நில்லு. என்ன விஷயம்? நீங்க ஈஸ்வர் சாரோட தங்கச்சி தானே? சாரு அண்ணா வீட்ல இல்ல, அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காரு. தெரிஞ்சுதான் மேடம் வந்திருக்கேன். உங்க அண்ணன் கல்யாண விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆமா சார், பொண்ணு கூட உங்களை மாதிரி போலீஸ் ஆபீசர் தான். பேரு ரேகா. அண்ணன் கல்யாண விஷயமா என்கிட்ட எதுக்கு? என் பேர் சுதாகர் மேடம், இன்ஸ்பெக்டர். உங்க குடும்பத்தை பார்த்தா கண்ணியமான குடும்பமா தெரியுது. ஆமா சார், பொதுவா என்ன பாக்குற எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல சார், நான் உங்களை சொல்ல, நான் மேடத்தை சொன்னேன். சும்மா இருக்கியா? மேடம், குழந்தைய பாத்துக்கிறதுக்காக உங்க அண்ணன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிற தப்பு இல்ல மேடம். அதுக்காக போயும் ரேகா மேடம் தான் கிடைச்சாங்களா? ஏன்? இல்ல, எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னே தெரியல மேடம். பரவாயில்ல சொல்லுங்க. எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டிசிபி கௌஷிக் சாருக்கும் நம்ம ரேகா மேடம்க்கும் கள்ள தொடர்பு இருந்தது. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், உண்மையை தான் சொல்றேன். அது மட்டும் இல்ல மேடம், கல்யாணம் பண்ணிக்க போறங்கிற தைரியத்துல ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியே நடந்துக்கிட்டாங்க மேடம். ப்ராமிஸா மேடம்? இதெல்லாம் 8 வருஷத்துக்கு முன்னால அவங்க ரெண்டு பேரும் குற்றாலத்தில் இருந்தப்ப நடந்த விஷயம் மேடம். சந்தேகம் தான் விசாரிச்சு பாத்துக்கணும். ஈஸ்வர் சார் ரொம்ப நல்லவர். ஒரு நல்ல குடும்பத்துல ஒரு கெட்ட சம்பவம் நடந்துடக்கூடாது இல்லைங்களா? அதான் மனசு கேட்காம சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எப்படியாவது ஈஸ்வர் சார் கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாருங்க. நான் வரேன். Mm-hmm.